students. Now we are going to discuss about types of chemical bonds. Chemical bonding lesson la types of chemical bond. Two types of chemical bond இருக்குது. One வந்து covalent bond, the another one is ionic bond. The types of covalent bond are covalent bond, another one is ionic bond. The chemical bonds classified into two types, two major types. One வந்து covalent bond, another one is ionic bond. Based on the nature of the interaction between the bond. Nature of the interaction between the bonded atoms. ஒரு பாண்ட் அப்படிங்கிறது ஏ அனதர் ஆட்டம் ஏ, ஸோ ரெண்டு ஆட்டம் சேர்ந்தால் தான் ஒரு பாண்ட் சொல்லக்கூடியது. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆட்டத்துக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணி தான் டூ டைப்ஸ் சொல்லியிருக்கோம். ஒன்று கோவலன்ட் பாண்ட், அனதர் ஒன் இஸ் அயானிக் பாண்ட். இஸ் பாண்டட் ஆட்டம்ஸ், திஸ் ஒன் இஸ் பாண்டட் ஆட்டம்ஸ். ரெண்டு ஆட்டம்ஸ் சேர்ந்தால் மாலிகூல்ஸ். ரெண்டு ஆட்டத்துக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி நேச்சர் ஆஃப் தி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி பாண்டட் ஆட்டம்ஸ். தீஸ் ஆட்டம்ஸ், திஸ் ஒன் இஸ் பாண்டட் ஆட்டம். பாண்டில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஆட்டம் தான் பாண்டட் ஆட்டம் சொல்லக்கூடிய. பாண்டட் ஆட்டத்துக்கு இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி, இன்ட்ராக்ஷனோட நேச்சரை பேஸ் பண்ணி தான் டூ டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து கோவலன்ட் பாண்ட், ஒன்று வந்து அயானிக் பாண்ட்ஸ். ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கோவலன்ட் பாண்ட், அனதர் ஒன் இஸ் அயானிக் பாண்ட்ஸ். ஜென்ரலி அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது அயானிக் பாண்ட்ஸ் ஃபார்ம்டு பிட்வீன் எதுக்கடையில் ஃபார்ம் ஆகும்? ஒரு மெட்டல் அண்டு நான் மெட்டல் ரெண்டு ரியாக்ட் பண்ண தான் அயானிக் மெட்டல், அயானிக் பாண்ட். மெட்டல் அனலைஸ் நான் மெட்டல். இப்போ சிஎல் அப்படிங்கிறது நான் மெட்டல், என்ஏங்கிறது மெட்டல். ஸோ ரெண்டுக்குள்ள ஃபார்ம் ஆகிறது தான் அயானிக் பாண்ட் சொல்லக்கூடியது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? மெட்டலுக்கும் அனலைஸ் நான் மெட்டலுக்கு இடையில் பாண்ட் பண்ணக்கூடியது தான் அயானிக் பாண்ட் சொல்கிறாங்க. ஜென்ரலி react with metals and non-metals react with non-metals to form ionic compounds. So which இதெல்லாம் metals அப்படின்னு கேட்டால் பீரியாடிக் டேபிளில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா? லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது எல்லாம் மெட்டல். லெஃப்ட் சைட்னா அல்கலி மெட்டல், அல்கலின் எர்த் மெட்டல்லாம் மெட்டல்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ இதே நான் மெட்டல் அப்படின்னா பீரியாடிக் டேபிள் ரைட் சைடில் இருக்கும் பாருங்கள், பி பிளாக் எலிமெண்ட்ஸ். நோபல் கேஸ் பக்கத்தில் இருக்கும் பாருங்கள், சிஎல், ஹாலஜன்ஸு, ஆக்சிஜன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, இதெல்லாம் நான் மெட்டல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. ஓகே, அப்போ மெட்டலும் நான் மெட்டலும் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கேசிஎல். கே அப்படிங்கிறது அல்கலை மெட்டல்ஸ். ஸோ சிஎல் அப்படிங்கிறது நான் மெட்டல், ஹாலஜன்ஸும் கூடியது. ஸோ இப்போ ரெண்டும் சேர்ந்து தான் அயானிக் காம்பவுண்ட் சொல்லக்கூடியது. திஸ் இஸ் அயானிக் பாண்ட் சொல்லக்கூடிய. கேக்கும் அந்த பாண்ட் சிஎல், இப்போ ரெண்டுக்குள்ள பாண்ட் பண்ணக்கூடியது தான் அயானிக் பாண்ட் சொல்லக்கூடியது. கே பாண்ட் சிஎல் இஸ் அயானிக் பாண்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ், ஜென்ரலி மெட்டல் ரியாக்ட் வித் நான் மெட்டல் ஃபார்ம் தி அயானிக் காம்பவுண்ட்ஸ். த கோவலன்ட் பாண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி காம்பவுண்ட் ஃபார்ம்டு பை நான் மெட்டல்ஸ். இப்போ நான் மெட்டல் கிடையே ஃபார்ம் ஆகும் பாருங்கள், நான் மெட்டல்ஸ் மட்டும் தான் இருக்கும். நான் மெட்டல்ஸ்லேயே ஃபார்ம் பண்ணக்கூடியது வந்து கோவலன்ட் காம்பவுண்ட் சொல்லுவது, கோவலன்ட் பாண்ட் சொல்லக்கூடியது. நான் மெட்டல்ஸில் ஃபார்ம் ஆகக்கூடியது. நான் மெட்டல்ஸ் மீன்ஸ் தட் CH4, CH4, C bond H, C bond H. ஸோ இதெல்லாம் கோவலன்ட் பாண்ட். ஹைட்ரஜனும் கோவலன்ட் பாண்ட் வரும். ஸோ என்ன சொல்லலாம்? C bond O, C double bond O, C double bond O. ஸோ இது கார்பனும் நான் மெட்டல் தான், ஆக்சிஜனுங்கிறது நான் மெட்டல் தான். ஸோ இதுமாரி ஃபார்ம் பண்ணக்கூடியது கோவலன்ட் பாண்ட் சொல்லக்கூடிய. நான் மெட்டல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணக்கூடிய ரெண்டுமே நான் மெட்டல்ஸ் அப்படின்னா ரைட் சைடுக்கு பார்த்தீங்க, பீரியாட் டேபிளில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டுமே நான் மெட்டல். நான் மெட்டல்ஸில் நான் மெட்டல் காம்பவுண்டில் தான் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ ரெண்டு டைப்ஸ் நான் சொல்லிட்டோம். ஜென்ரலி அயானிக் பாண்ட், அனதர் ஒன் இஸ் கோவலன்ட் பாண்ட் சொல்லிட்டோம். த ஃபர்ஸ்ட் ஒன் கோவலன்ட் பாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கோவலன்ட் பாண்ட்ஸ், டு யூ நோ ஆல் எலிமெண்ட்ஸ் occur either compounds or polyatomic molecule except noble gas. நோபல் கேஸ் தவிர மற்ற எல்லாமே தெரியுமா? டு யூ நோ ஆல் எலிமெண்ட்ஸ் அக்கர் அது எதர் இந்த காம்பவுண்டாக இருக்கும் அல்லது பாலியட்டாமிக் மாலிகுலாக இருக்கும். எக்ஸப்ட் நோபல் கேஸ். நோபல் கேஸ் மீன்ஸ் தட் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடானை தவிர மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுமே, ஆல் எலிமெண்ட்ஸ் அக்கர் எதர் காம்பவுண்டாக இருக்கும் அல்லது பாலியட்டாமிக் மாலிகுலாக இருக்கும். எல்லா காம்பவுண்ட்ஸ், எல்லா எலிமெண்ட்ஸுமே ஒரு என்னது அக்கர்ஸ் அஸ் எதர் அஸ் காம்பவுண்ட்ஸ் அஸ் என்னது பாலியட்டாமிக் மாலிகுலாக இருக்கும். Do you know that all elements occur either compounds or polyatomic molecule except நோபல் கேஸ் தவிர மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுமே காம்பவுண்டாக இருக்குமா அல்லது பாலியட்டாமிக் மாலிகுலாக இருக்குமான்னு ஒன்று கேட்டிருக்காங்க. தெரியுமான்னு கேட்குறாங்க உங்களுக்கு. எஸ், கண்டிப்பாக நோபல் கேஸ் தவிர மற்ற எல்லா எலிமெண்ட்டுமே காம்பவுண்டாக இருக்கும் அல்லது பாலியட்டாமிக் மாலிகுலாக இருக்கும், பாலியட்டாமிக்கில் இருக்கும். லெட்ஸ் கன்சிடர் ஹைட்ரஜன் கேஸ் இன் விச் 2 hydrogen atoms bind. இப்போ ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னா லெட்ஸ் கன்சிடர் ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் கேஸ் இன் விச் அதில் 2 hydrogen atoms
ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் தான் ஹைட்ரஜன் மாலிகுல் சொல்லக்கூடிய. 2 ஹைட்ரஜன் ஆட்டம் பைண்ட் டு எ ஹைட்ரஜன் மாலிகுல். இப்போ 2 ஹைட்ரஜன் சேர்த்துச்சுன்னா இது ஹைட்ரஜன் மாலிகுல், இது ஹைட்ரஜன் ஆட்டம், இது ஹைட்ரஜன் ஆட்டம். ரெண்டும் பைண்ட் ஆனால் ஹச், அது பேர் H2ன்னு அர்த்தம் மாலிகுல். 2 ஹைட்ரஜன் ஆட்டம் பைண்ட் அப்படின்னா பாண்ட் ஆகுது. ஓகே, டு கிவ் தி டைஹைட்ரஜன் மாலிகுல். ஸோ டைஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் பைண்ட் ஆகி டு கிவ் தி ஹைட்ரஜன் மாலிகுல். ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்த்துச்சுன்னா இப்போ ஹச் ஆட்டம் ஹைட்ரஜன் ஆட்டம் ரெண்டு பைண்ட் ஆனிச்சா இது தட் இஸ் மாலிகுல். திஸ் ஒன் இஸ் மாலிகுல். ஹவு டு ரைட் H2. ஓகே, ஈச் ஹைட்ரஜன் ஆட்டம் ஹேஸ் 1 எலக்ட்ரான். ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆட்டத்தில் அது ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஈச் ஹைட்ரஜன் 1 electron. So this one is 1 electrons. Each hydrogen atom has 1 electron. Have to it require to one more electron to attain the noble case helium configuration, helium atomic configuration, so nearest noble case. Each hydrogen atom has 1 electron and it requires one more electron to attain the electronic configuration of nearest noble case configuration. So ஹைட்ரஜனுக்கு பாருங்கள் இங்கே 1 இருக்குது, ஹைட்ரஜனுக்கு இங்கே 1 இருக்குது. ஓகேயா, ஸோ இதுக்கு வந்து நோபல் கேஸாக மாறணுமா இல்லையா? அப்போ நியரஸ்ட் நோபல் கேஸ் பார்த்தீங்கன்னா ஹீலியம். நியரஸ்ட் நோபல் கேஸ் வந்து ஹீலியம். அவரோட அட்டாமிக் நம்பர் 2 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது நோபல் கேஸாக மாறிடும். அப்போ இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு தேவை ஒரு எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ இதுதான் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கும், ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிச்சு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணக்கூடியது. ஈச் ஹைட்ரஜன் ஆட்டம் ஹேஸ் 1 எலக்ட்ரான் அண்ட் இட் ரெக்வயர்ட் 1 மோர் எலக்ட்ரான். அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு இன்னொரு எலக்ட்ரான் தேவைப்படுது. ஸோ 2 எலக்ட்ரானை கெயின் பண்ண நேரம் இது நோபல் 2 எலக்ட்ரானாக மாறிடும். ஸோ அதனால தான் H2ன்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஏன் நைட்ரஜன் அப்படின்னா நைட்ரஜன் கிடையாது ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னு சொல்லியிருப்போம், ஆக்டேட் ரூல்னு சொல்லியிருப்போம். ஆக்சிஜன் கிடையாது டபுள் பாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். எல்லாமே எனது ஆக்டேட் ரூல்னு சொல்லக்கூடியது. இப்போ ஹைட்ரஜன் கிடையாது என்ன இருக்கணும், ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கணும். இதுக்கு ரீசன் இந்த ஆஃப்டர் ஷேரிங் என்னது அப்டென் தி 8 எலக்ட்ரான்ஸ், ஆக்டேட் ஸ்டேபிள் எலக்ட்ரான்ஸ், அவரோட நோபல் கேஸ் எலக்ட்ரானாக இருக்கணும். நோபல் கேஸ் எலக்ட்ரானை ஆஃப்டர் தட் ஷேரிங் பண்ணுறது. ஓகே, திரும்ப என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ நைட்ரஜன் பாருங்கள், ஆக்சுவலி வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 இப்படி இருக்கும். இப்போ 5 இருக்குது. இப்போ நியரஸ்ட் நோபல் கேஸ் 8 இருந்தால் நோபல் கேஸாக மாறிடும். 8 வந்தால் அது நியரஸ்ட் நோபல் கேஸாக மாறிடும், நியரஸ்ட்டு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனாக மாறிடும். அப்போ இன்னும் 3 தேவைப்படுது. இன்னும் 3 வந்து என்னது 8 ஆயிரமா? ஸோ அடுத்து நேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஷேர் பண்ணிக்கும். ஸோ அதான் இந்த பாண்ட் பண்ணும். இது ஷேர் பண்ணிக்கிது தான் 3 பாண்ட். ஸோ இதில் 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இது 5 ஆச்சு. ஸோ அப்போ இதுலேயும் இப்போ என்னது 8 எலக்ட்ரான் இருக்குது ஆஃப்டர் ஷேரிங். ஸோ அப்போ 3 எலக்ட்ரானை ஷேர் பண்ணால் தான் 8ஆக மாறக்கூடியது, 8 எலக்ட்ரானை வர முடியும். இதுலேயும் 8 எலக்ட்ரான் இருக்கும். 8 அப்படிங்கிறது நோபல் கேஸோடைய நியானுடைய அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் 2s2 2p6. இது நியானுடைய கான்ஃபிகரேஷன் அப்படி இருக்கணும். ஸோ அப்போ இது ஆக்சுவலி 5 இருக்குது. இன்னும் 3 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா இப்போ ஆக்சிஜன் பாருங்கள், ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 இருக்கும். இப்போ எத்தனை எலக்ட்ரான் தான் 8ஆக மாறும், இன்னும் 2 எலக்ட்ரான் தேவைப்படும். அப்போ நியரஸ்ட் ஆக்சிஜனில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கு ஷேர் பண்ணிக்கும். இப்போ ஷேர் பண்ணிட்டா இப்போ எத்தனை இருக்கும் பாருங்கள், லிசன் பண்ணுங்கள 8 எலக்ட்ரான் இருக்கும். இதை பாருங்கள் ஷேர் பண்ண பிறகு, இதில் ஷேர் பண்ண பிறகு எத்தனை இருக்கும் 8 எலக்ட்ரான். ஸோ அப்போ 2 பாண்ட் ஃபார்ம் ஆகும், ஆக்சிஜன் கடையில் 2 பாண்ட் ஃபார்ம் ஆகும். 8 அவுட் மோஸ்ட் எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான் இருக்கும். 2 எலக்ட்ரான் கெயின் 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணால் 8ஆக மாறிடுது. ஸோ அதில் 8 எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கும். ஸோ அதுமாதிரி ஹைட்ரஜன் பாருங்கள், அவுட் மோஸ்ட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ நியரஸ்ட் நோபல் கேஸ் ஹீலியம், நியரஸ்ட் நோபல் கேஸ் வந்து ஹீலியம், அவரோட எலக்ட்ரான் வந்து 2. ஸோ அப்போ இன்னொரு எலக்ட்ரான் தேவைப்படுது. அப்போ இன்னொரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஆட்டம் ஷேர் பண்ணிக்கும். ஸோ அப்போ இதுதான் 2. ஸோ அதனால தான் டைஅட்டாமிக் மாலிகுல். சிங்கிள் பாண்ட் தான் H பாண்ட். ஸோ H பாண்டோட சிங்கிள் பாண்ட் இருக்குது. Lewis suggested that both hydrogen atom will attain the stable configuration by mutual sharing of the electron available them. எலக்ட்ரான் வந்து அவைலபிள் பண்ணக்கூடியது. சிமிலர்லி இன் கேஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல், ஆக்சிஜன் ஆட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போ சொன்னோம் இல்லையா. சிமிலர்லி இன் கேஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல் போத் ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர் தி 2 electron pair between them. இந்த நைட்ரஜன் மாலிகுல் 3 electron pair shared between them. ஓகே, ஸோ அப்போ இதுதான் இந்த மியூச்சுவல் ஷேரிங் தான். வாட் இஸ் கோவலன்ட் பாண்ட் டெஃபினேஷன்? இப்போ நைட்ரஜன்னா 3 பாண்ட் சொன்னோமா, ஏன் சொல்லியிருக்காங்க. இதான் நைட்ரஜன், ஓகே நைட்ரஜன். இப்போ ஆக்சிஜன் பாருங்கள், ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் எத்தனை 8. ஃபஸ்ட்டில் 2 எலக்ட்ரான் பாருங்க 1 2, ரிமைனிங் எத்தனை 1 2 3 4 5 6 இருக்கும். அதான் அவுட்டர் மோஸ்ட்டில் 6 இருக்கும். ஸோ அப்போ இதுலேயே 2 இருக்கும், மீதம் என்ன 6, இங்கே 1 2 3 4 இங்கே 6 இருக்கும்.
அப்போ இது 2 கொடுக்கும், இது 2 கொடுக்கும். அந்த 2 தான் டோட்டலாக 8, 4 இருக்கும் பாருங்க. இப்போ நைட்ரஜன் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் பாருங்கள், அட்டாமிக் நம்பர் 1s2. நைட்ரஜன் பாருங்கள் 1s2, 2s2, 2p3, 2p3. ஸோ ஃபஸ்ட் உள்ளே இருக்கக்கூடியதில் 2 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 2 எலக்ட்ரான் இது 2. ஓகே, அடுத்தது பாருங்கள் 5 எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள். அடுத்தது செல்ல தான் 5, அதாவது 2 இருக்குது. மீத 3 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா இங்கே எத்தனை இருக்குது? 5 இருக்குது. இன்னும் 3 எலக்ட்ரான் கெயின் பண்ணால் 8ஆக மாறிடும். ஸோ அப்போ இங்கே இருந்து ஒரு 3 எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கும். ஸோ இது ஒரு 3 எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்குது. இது ஒரு 3 எலக்ட்ரான் கொடுக்குது, அது ஒரு 3 எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்குது. டோட்டலாக இங்கே 6 இருக்குது. ஸோ ட்ரிபிள் பாண்ட் அர்த்தம். ஸோ ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 இருக்குது, அவுட்டரில் 4 இருக்குது, இங்கே 6 இருக்கும். அப்போ 2 எலக்ட்ரான் இங்கே ஷேர் பண்ணிக்க, இது 2 எலக்ட்ரான் கொடுக்கும். ஸோ அப்போ கடைசியில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தாலும் 8 எலக்ட்ரான் இருக்கும். Do you understand? ஸோ அதோட டெஃபினேஷன் பாருங்கள், திஸ் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் 1 or more பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். மியூச்சுவலாக ஷேரணும். இப்போ ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துனா இன்னொரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கணும். ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான் கொடுத்துனா இன்னொரு ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான் கொடுக்கணும். நைட்ரஜன் 3 எலக்ட்ரான் கொடுத்தா அதுவும் 3 எலக்ட்ரான் கொடுக்கணும். அப்போ மியூச்சுவலாக இருக்கணும். தட் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் 1 or more பேரிங் ஆகலாம். இது இங்கே 1 பேர் ஆகலாம், அல்லது 1 or more பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் between the combining atom result in the formation of chemical bond. Formation of chemical bond is called covalent bond. This is covalent bond. ஒரு 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, there is 1 covalent bond. Here 4 bond இருக்குது. ஸோ 4 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 2 bond. ஸோ இங்கே 6 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 3 bond. 3 chemical bond is called covalent bond. மியூச்சுவலாக ஷேரிங் ஆகணும். மியூச்சுவல் ஷேரிங்னா ஸோ ஈச் ஒன் கிவ் 1 எலக்ட்ரான். ஸோ மியூச்சுவல் ஷேர் பண்ணிக்கணும். 1 or more எலக்ட்ரான் பேரை ஷேர் பண்ணிக்கணும். ஒரு எலக்ட்ரான் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 1 ஷேர் பண்ணிக்கலாம், 1 பேர் ஷேர் பண்ணிக்கலாம், அல்லது 2 பேர், அல்லது 3 பேர்ஸ், அதாவது மோர் தென் பேர் ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள 2 ஆட்டத்துக்கிட்ட between 2 காம்பினிங் ஆட்டம். ஸோ ஷேர் பண்ணுறதால என்ன ஃபார்ம் ஆகும்? கம்பைனிங் ஆட்டத்தில் என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த கெமிக்கல் பாண்ட் தான் கோவலன்ட் பாண்ட் சொல்லக்கூடிய. இப்போ 2 ஆட்டம்ஸ் ஷேர் ஜஸ்ட் 1 பேர் எலக்ட்ரான். ஒரு பேர் எலக்ட்ரானா ஒரு ஜோடி 2 எலக்ட்ரான். 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானா 2 எலக்ட்ரான். 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானா ஸோ தட் இஸ் மீன்ஸ் தட் 2 எலக்ட்ரான் சேர்ந்தால் ஒரு பேர். 2 atoms share just 1 pair of electron gives single bond form ஆகும். Single bond is formed in a hydrogen molecule. ஸோ அப்போ இங்கே ஹைட்ரஜன் மாலிகுல் அப்படின்னா ஹைட்ரஜன்ஸ் 1 எலக்ட்ரான் கொடுக்கும், another ஹைட்ரஜன் எலக்ட்ரான் கொடுக்கும், 2 சேர்ந்து சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் கோவலன்ட் பாண்ட், 1 கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ 2 or 3 பேர் ஷேர் பண்ணிருந்தா 2 கம்பைனிங் ஆட்டம், தென் த கோவலன்ட் பாண்ட் இஸ் கால்டு டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் சொல்லணும். ஹியர் டபுள் பாண்ட். ஸோ இங்கே 4 பாண்ட் இருக்குது, 4 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ஒரு பாண்டுங்கிற 2 எலக்ட்ரான், ஒரு பேருங்கிறது ஒரு பாண்டு. ஸோ இன்னொரு பேர் அப்படிங்கிற டோட்டலாக 4 எலக்ட்ரான். ஸோ டபுள் பாண்ட் அர்த்தம். இங்கே வந்து டபுள் பாண்ட். இங்கே எத்தனை இருக்குது? டோட்டலாக 6 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ எத்தனை பேர் இருக்கும்? 3 பேர் இருக்கும். 3 பேர்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் ட்ரிபிள் பாண்ட் அர்த்தம். நாட் 3 பாண்ட் கிடையாது, ட்ரிபிள் பாண்ட். 2 or 3 எலக்ட்ரான் பேர் ஷேர் பண்ணிச்சுன்னா between 2 கம்பைனிங் ஆட்டம். 2 ஷேர் பண்ணால் அது டபுள் பாண்டு. 3 எலக்ட்ரான் பேர். 3 எலக்ட்ரான் பேர்னால் ஒரு பேரில் 2 எலக்ட்ரான். 2 பேர், இது 3 பேர். ஸோ டோட்டலாக 6 எலக்ட்ரான்ஸ். 6 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது ட்ரிபிள் பாண்ட்னு அர்த்தம் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டிங் கோவலன்ட் பாண்ட் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்ஸ். டாட் அப்படின்னா புள்ளி, அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லியிருப்போம். வேலன்ஸ் எலக்ட்ரான் டாட் உண்மையிலே தான். அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ண கோவலன்ட் பாண்ட் எப்படி வந்து லூயிஸ் ஸ்ட்ரக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணலாம்? The Lewis structure means Lewis dot structures is pictorial's representation of covalent bonding between the combining atoms. அந்த எப்படி வந்து இந்த 2 ஆட்டத்துக்கு இடையில் கம்பைனிங் ஆட்டத்துக்கு இடையே கோவலன்ட் பாண்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? கோவலன்ட் பாண்டை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் அப்படின்னு? லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்டிங் between the combined atom. 2 ஆட்டத்துக்கு கூடிய அந்த கோவலன்ட் பாண்டை எப்படி நம்ம லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். The first one, in the structures shared valence electron are represented by pair of dots. Dotsனா 2 between the 2 combining atoms. Unshared atom electron represent the pair of dots and the represent individual atoms. அதாவது நம்ம ஷேர்டு வேலன்ஸ் எலக்ட்ரானை வந்து between the combining atom 2 ஆட்டத்துக்கு இடையில் நம்ம பேர் ஆஃப் டாட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அன்ஷேர்டு எலக்ட்ரான் பேர், அதாவது பாண்டில் இன்வால்வ் ஆகாத வந்து எப்படின்னா ஆன் த
ஆட்டம் அண்ட் த இண்டிவிஜுவல் ஆட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் மீனிங் புரிஞ்சு. ரெண்டு விதமான இருக்குது. அது ஷேர்டு வேலன்ஸ் எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்கக்கூடியதை வந்து எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா பேர் ஆஃப் டாட்டாக ரெப்ரசன்ட் பண்ணணும். ஷேர்டு எலக்ட்ரான் சொல்லக்கூடிய மீன்ஸ் பாண்ட் எலக்ட்ரான் சொல்லுவோம், பாண்டிங் எலக்ட்ரான் சொல்லுவோம். பேர் ஆஃப் டாட்ஸ் எழுதணும். எங்கே இருக்குன்னா பெட்வீன் தி கம்பைனிங் ஆட்டத்தில் எழுதணும். அன்ஷேர்டு எலக்ட்ரான் ஷேர் பண்ணாத எலக்ட்ரானை அன்ஷேர்டு எலக்ட்ரான் ஆஃப் தி ஆட்டம்ஸ் ஒரு ஆட்டத்தோடைய அன்ஷேர்டு எலக்ட்ரானை என்ன செய்யணும் ரெப்ரசன்ட் அதுவும் பேர் ஆஃப் டாட்டாக ரெப்ரசன்ட் பண்ணணும். ஐ மீன்ஸ் லோன் பேர்னு சொல்லக்கூடியது. அன்ஷேர்டு எலக்ட்ரான் என்னன்னு சொல்கிறோம் லோன் பேர்னு சொல்லக்கூடியது. லோன் பேர் எங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும் ஆன் த இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணணும். எக்ஸாம்ஸ் வரப்போ புரியும். ஓகே, எக்ஸாம்ஸ் வரப்போ புரிஞ்சிக்கலாம். லூயிஸ் டாட் சக்ஸஸ் கிவன் த காம்பவுண்ட் கேன் பி ரிட்டன் ஃபாலோவிங் தி ஸ்டெப்ஸ். நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன செய்யணும்னா ட்ரா த ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மாலிகுல். ஒரு மாலிகுலில் இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டல்ஸ் ஐ மீன்ஸ் அட் பாண்டெலாம் எல்லாமே வெறும் அதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை மட்டும் எழுதிடும். ஐ மீன்ஸ் வாட்டர் எழுதிக்காம வரும் HOH இப்படி தான் எழுதணும். ஃபஸ்ட் என்ன சொன்னோம் ட்ரா தி ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மாலிகுல். ஒரு மாலிகுலுடைய ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் எந்தவித பாண்டும் இல்லாமல் வெறும் அந்த எலிமெண்ட்டை மட்டும் ட்ரா பண்ணிடணும். ட்ரா த ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் அந்த மாலிகுலோடைய ஐ மீன்ஸ் வாட்டருடைய ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்காங்க. இன் ஜென்ரல் லெஸ் அல்டர்னேட்டிவ் தான் ஃபஸ்ட் எழுதியிருக்கும். பிளேஸ்ட் அட் தி சென்டர். Less electronegativity atom is placed at the center. Hydrogen and fluorine atoms should be placed at the terminal position. Water the skeletal structure water. Less alternative atom is placed at the center. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அப்படி வராது. லெஸ் ஆல்டர்னேட்டிவில் லெஸ் பாருங்க வாட்டரை பொறுத்த ஆக்சிஜன் தான் எழுதி ஆகணும். வாட்டரை பொறுத்தவரை லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்னு சொல்லக்கூடிய ஆடு. ஹைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் சுட் பி பிளேஸ்ட் டெர்மினல் பொசிஷன். வாட்டர் எப்படி இருக்காங்க பாருங்க வாட்டர் எழுதிக்கலாம் HOH எழுதிட்டோம். HOH ஆக்சுவலி இதுதான் ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் கம்பேர் பண்ணுறப்போ ஹைட்ரஜனோட என்னது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் தான் சென்டர்னு சொன்னாங்க. பட் ஏன்னா இந்த இடத்துல வரைக்கும் வாட்டரை பொறுத்த வரைக்கும் ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் தான் சென்டரில் ஃபஸ்ட். எந்த பாண்டும் போடல. அடுத்து கால்குலேட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ரெண்டாவது பொசிஷன். நீங்கள் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கடைசியில் ஃபைனலாக புரியும். கால்குலேட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ஆல் த ஆட்டம் இன் மாலிகுல்ஸ். அதில் இருக்கக்கூடிய டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரானை ஆட் பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். எதை கால்குலேட் பண்ணணும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ஆல் ஆட்டம். ஒரு மாலிகுலில் இருக்கக்கூடிய அந்த ஆல் ஆட்டத்தோடைய வேலன்ஸ் எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் மாலிகுல். வாட்டருங்கிறது மாலிகுல். அதில் எத்தனை ஆட்டம் இருக்குது 3 ஆட்டம் இருக்குது. ஹைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1, ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, ஹைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1. ஸோ ஆட் பண்ணால் எத்தனை டோட்டலாக 8 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. 8 வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். கால்குலேட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ஆல் த ஆட்டம் தி மாலிகுல். H2ங்கிறது மாலிகுல். H2ங்கிறத மாலிகுலில் இருக்கக்கூடிய இது பாண்டு இல்லாமல் எழுதிடணும். அதில் O ஃபஸ்ட்டு சென்டரில் எழுதிடணும். 2 H போட்டுடணும். ஓகே, அதோட எல்லா வேலன்ஸ் எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். ஆல் ஆட்டத்துடைய வேலன்ஸ் எலக்ட்ரானை டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, ஆட் பண்ண ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 6, ஹைட்ரஜனுக்கு 1, ஸோ டோட்டலாக 8 ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இன் கேஸ் ஆஃப் பாலிஅட்டாமிக் அயான்ஸ் சார்ஜ் ஆன் த அயான் சுட் பி ஆல்சோ கன்சிடரிங் டூரிங் தி கால்குலேஷன் ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ். ஒருவேளை இந்த பாலிஅட்டாமிக் அயன்ஸில் வந்து சார்ஜ் இருந்துச்சுன்னா அதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். மேலே ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தால் கூட சார்ஜ் ஆன் த அயன் சுட் பி ஆல்சோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். டூரிங் கால்குலேட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அதையும் எடுத்துக்கணும். மேலே சார்ஜ் இருந்தால் எடுத்துக்கணும். ஸோ இன் கேஸ் ஆஃப் அங்கே வந்து இன் கேஸ் ஆஃப் ஆனையான் இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் சுட் பி ஆட். ஒருவேளை அங்கே என்ன இருக்கும் இன் கேஸ் ஆஃப் ஆனையன் ஐ மீன்ஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணி வச்சுக்கணும். டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கூட எப்படி வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆட் பண்ணுறது? ஸோ இதோட வேலன்ஸ் எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 1, இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, இதோட 1 டோட்டலாக 8 சொன்னோமா. ஒருவேளை அங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஐ மீன்ஸ் ஆனையான இருந்துச்சுன்னா அப்போ அங்கே நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் எத்தனை இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கணும். ஒரு இப்போ 2 மைனஸ் அப்படின்னா அங்கே 2 + ஆட் பண்ணிக்கணும் டோட்டல் நம்பர் வேலன்ஸ். ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா இன் பாசிட்டிவ் ஆன்சர் இருந்ததுன்னா அங்கே எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதில் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். எத்தனை பாசிட்டிவ் சார்ஜாக சப்ட்ராக்ட் பண்ணி இப்போ 2 + அப்படின்னா அங்கே என்ன செய்யணும் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 2 மைனஸ் பண்ணிக்கணும். பாசிட்டிவ் சார்ஜ் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் எத்தனை நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் சப்ட்ராக்டட் ஃப்ரம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகே, இப்போ இன் வாட்டர் மாலிகுல் எடுத்துருக்காங்க. வாட்டர் நம்பர் ஆஃப் மாலிகுல் என்னது 2 × 1. ஏன் 2 × 1 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1,
ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஸோ அதான் 8ன்னு சொல்லியிருப்பாங்க. 2 × 1 ஹைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1, 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுல இப்படி எழுதி போட்டுருவோம். வாட்டர் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ வாட்டருடைய டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் 8. ஏன் HOHன்னு போட்டோம். ஓகே, 2 ஹெச்சுங்கிறத 2 × 1, ஆக்சிஜன் 16. ஸோ டோட்டல் ஆட் பண்ணால் 18 வந்துருச்சு, 8 வந்துருச்சு. இப்போ ட்ரா தி சிங்கிள் பாண்ட் ட்ரா பண்ணும். இப்போ எதுக்கிட்ட இந்த HU ஃபஸ்ட்டு O ஸ்கெலிட்டல் எழுதணுமா, ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மாலிகுல் எழுதணுமா, பாண்ட் இல்லாமல். இப்போ வந்து என்ன செய்யணும், டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிட்டோம், 8 வந்துருச்சு. இப்போ 2 கிட்ட சிங்கிள் பாண்ட் ட்ரா பண்ணிடணும். 1 2 ஒரு சிங்கிள் பாண்ட் ட்ரா பண்ணிடணும். ட்ரா தி சிங்கிள் பாண்ட் between the atom in skeletal structure of the molecule. அந்த skeletal structureல எல்லா ஆட்டத்துக்கு கிடையாது, between the atoms-ல எல்லா ஆட்டத்துக்கு கிடையாது சிங்கிள் பாண்ட் போட்டுருணும். சிங்கிள் பாண்ட் போட்டுருணும் கண்டிப்பாக. ஈச் பாண்ட் வில் அக்கௌண்ட் ஃபார் 2 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஒவ்வொரு பாண்ட்லையும் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், 2 எலக்ட்ரான் இருக்கும். இங்கே ஒரு 2 எலக்ட்ரான், இங்கே ஒரு 2 எலக்ட்ரான். we can draw the 2 bonds according for 4 valence electrons. இப்போ 4H ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான். ஸோ இங்கே ஒரு பாண்ட் இருக்குது 2 எலக்ட்ரான். ஸோ டோட்டலாக 4 எலக்ட்ரான் ஆயிடுச்சு. மொத்தம் எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் 8 பார்த்தோமா. இப்போ இது 8ல் என்ன செய்யணும், சிங்கிள் பாண்ட் ஃபஸ்ட் ட்ரா பண்ணியாச்சு. டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கால்குலேட் பண்ணோம். அப்புறம் அது என்ன செய்யணும், அதுக்கடையில் சிங்கிள் பாண்ட் ட்ரா பண்ணிடணும். சிங்கிள் பாண்டு என்ன செய்யணும், ட்ரா பண்ணிடணும். ட்ரா தி சிங்கிள் பாண்ட் between the atom முடிஞ்சா. ஸோ இப்போ ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், டிஸ்ட்ரிபியூட் தி ரிமைனிங் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஸ் பேர் லோன் பேராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். ரிமைனிங் என்னது லோன் பேராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். லோன் பேரா இங்கே பாருங்கள், H பாண்டு HO அப்படின்னு ட்ரா பண்ணோம். ஓகே, வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை 8ன்னு சொன்னோமா, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 8 வந்து டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ சிங்கிள் பாண்டு போட்டோமா, சிங்கிள் பாண்டுனா என்னது, சிங்கிள் பாண்ட் ஒரு பாண்ட் எலக்ட்ரான். அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, டோட்டலாக 4 எலக்ட்ரான் ஆச்சா. மீதி ரிமைனிங் எத்தனை இருக்குது, 4 எலக்ட்ரான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 எலக்ட்ரான், இங்கே ஒரு 2 எலக்ட்ரான், முடிஞ்சிச்சு. ரிமைனிங் எத்தனை இருக்குது, 8 - 4. ஸோ மீதி 4 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 4 எலக்ட்ரானை அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எலிமெண்ட்ஸ் மேலே மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்படி மென்ஷன் பண்ணிடுறோம், இந்த அளவு மென்ஷன் பண்ணிடுறோம். 2 பாண்டு போக மீதி என்ன செய்யணும், மீது எத்தனை இருக்குது 4 இருக்குல்ல, அந்த பேர் வந்து 2 பேர், ஒரு பேராக, அதாவது 2 லோன் பேர்னு சொல்லக்கூடிய, அது பேர் லோன் பேர்னு சொல்லக்கூடியது. ஐ மீன்ஸ் லோன் பேர், அது பாண்டில் இன்வால்வ் ஆகாது. கிவிங் தி ஆக்டேன்னு சொல்லக்கூடியது. ஒன்லி டூயட் ஃபார் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் தான் 2 போடணும். இப்போ பாருங்கள், இப்போ ஆக்சிஜனை சுற்றி இங்கே பாருங்கள் 8 இருக்கணும். 8 இருக்குன்னு பாருங்கள். ஆல்ரெடி இங்கே பாருங்கள் ஆக்சிஜன் எப்படி இருக்கும், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன். ஸோ இப்போ 2 கடை சிங்கிள் பாண்ட் போட்டுருவோம். இங்கே ஒரு எலக்ட்ரான் போட்டுருவோம், இங்கே ஒரு போட்டோமா, 4 எலக்ட்ரான் ஆச்சு. மொத்தம் 8 எலக்ட்ரானில் இப்போ என்ன ஆயிடுது, ஸோ மேலே 2 இப்படி போட்டுருணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இதை ஷேர் பண்ண பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எத்தனை வரணும், 8 இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக 8 வரணும். இதே ஹைட்ரஜனாக இருந்தால் 2 தான் வரணும். ஆனால் நோபல் கேஸ் நியரஸ்ட் நோபல் கேஸ் ஹீலியம் தான். ஹைட்ரஜன் எத்தனை வரணும், 2 தான் வரும். ஆக்சிஜனுக்கு வந்து 8 இருக்கும். இதில் 8 இருக்கும். இந்த ஹைட்ரஜன் ஷேர் பண்ணிக்க பாருங்கள், இது 2 ஷேர் பண்ணிக்கிறது, இது 2 ஷேர் பண்ணிக்க பாருங்கள், 2 தான் இருக்கும். ஹைட்ரஜன் ஷேர் பண்ண ரவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஹைட்ரஜன் எத்தனை ஆக்சிஜன் ஷேர் பண்ணிக்கிறது, 2 தான் ஷேர் பண்ணிக்கும். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜனும் ஒரு ஆட்டம் தான் ஷேர் பண்ணிக்கும். நான் ஆக்சிஜன் வந்து ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கும், 2 ஷேர் பண்ணிக்கும். மீது என்னது 2 லோன் பேர் இருக்குது. ஏன்னா ஆக்சிஜன் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான், ரைட். வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, வேலன்ஸ் எலக்ட்ரான் அது 6. அது 2 வந்து ஹைட்ரஜன் பாண்ட், மீது 2 என்னது லோன் பேராக இருக்குன்னு நமக்கு தெரியும். தட் இஸ் லோன் பேர்னு சொல்லக்கூடியது. இஸ் லோன் பேர். லோன் பேர்னால் அன்ஷேர்டு பேர் எலக்ட்ரான் சொல்லக்கூடியது. இந்த டாட் இருக்குல்ல, இந்த மேலே 2 டாட் இருக்கு இல்லையா, இந்த 2 டாட் தான் லோன் பேர் எலக்ட்ரான் சொல்லக்கூடியது. அன்ஷேர்டு பேர் எலக்ட்ரான் 2 லோன் பேர் எலக்ட்ரானாக இருக்கும். ஓகே, வெரிஃபை தி வெதர் ஆல் ஆட்டம்ஸ் சாட்டிஸ்ஃபை தி ஆக்டர் ரூல். கடைசியில் என்னது எல்லாமே ஆக்டர் ரூலில் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஆனால் ஹைட்ரஜன் தான் டூயட். ஹைட்ரஜன் சுற்றி 2 எலக்ட்ரான் இருக்கணும். கண்டிப்பாக 8 எலக்ட்ரான் இருக்கணும். இன் கேஸ் ஆஃப் வாட்டரில் ஆக்சிஜன் ஆக்சிஜன் மட்டும் 8 இருக்கணும். ஹைட்ரஜன் ஹேஸ் என்னது டூயட்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். திரும்ப ட்ரா பண்ணலாமா. ஹவு டு ஸ்ட்ரக்சர் ஃபார் தி கோலன் பாண்ட் between தி ஆட்டம்ஸ். லூயிஸ் ஸ்ட்ரக்சர் மூலம் எப்படி வந்து கோலன் பாண்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது ஃபார் வாட்டர் எழுதணும். வாட்டர் ஃபார்முலா H2 தெரியும், எப்படி எழுதணும், HO அப்படின்னு எழுதிக்கணும். இது ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணிட்டீங்களா. சென்டரில் வந்து ஆக்சிஜன் போட்டுருங்க, 2 H போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யலாம்னா, அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆட் பண்ணுங்கள். வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை, ஹைட்ரஜனுக்கு வந்து 2 ஹைட்ரஜன் இருக்குது. அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 ஹைட்ரஜன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 6, இது தெரிஞ்சு தான் தெரியும். வேலன்ஸ் எலக்ட்ரான் தெரிஞ்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். 8 ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 அவுட்டர் மோஸ்டில் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லக்கூடியது. ஸோ 2 ஆட் பண்ணோம்னா 8 வந்துடுது. ஸோ 8ல் கண்டிப்பாக என்ன செஞ்சணும், ஒரு சிங்கிள் பாண்ட் போட்டுருணும். 2 between டாட்டர் எல்லாத்துக்குமே ட்ரா தி சிங்கிள் பாண்ட். ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான். இப்போ 2 பாண்ட் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ 4 எலக்ட்ரான் போச்சு. இப்போ 8ல் 4 போச்சு. இது ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 4 இருக்குது. இப்போ 4 போடணும். இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 1, அது நோபல் கேஸாக மாறணும்.
எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படும்? டூயட் ஹீலியம் மாறுது ஒரு 2 ஆக்சுவலி இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அதேமாதிரி இங்கேயும் 2 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஆனால் எத்தனை இருக்குது? இப்போ 2 பாண்ட் ஆச்சு. ரிமைனிங் எத்தனை இருக்குது? இந்த 4 லோன் பேரையும் இங்கே என்ன விடு டாட் டாட்டாக மென்ஷன் பண்ணி பாண்டில் இன்வால்வ் ஆகுது. அது பேர் லோன் பேர்னு சொல்லக்கூடியது. இது பேர் தான் லோன் பேர். எத்தனை பாண்ட் பேர்? 2 பாண்ட் பேரில் இன்வால்வ் ஆயிடுச்சு. மீது 2 வந்து இது ஒரு லோன் பேராக இருக்கும். அப்போ இந்த ஆக்சிஜனை சுற்றி பாருங்கள், இது ஒரு ஆக்சிஜன். ஸோ எத்தனை எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள்? 8 எலக்ட்ரான் இருக்குது. 2 லோன் பேர் 2 பாண்ட் பேர். ஸோ 8. ஸோ இதுமாரி தான் ட்ரா பண்ண தெரிஞ்சுக்கணும். 8 ஆக்டேட் ரூலு. இது டூயட் ரூல்ஸ். டூயட்ருங்கிறது ஹீலியத்தில். ஸோ இதுமாரி நம்ம ட்ராட் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரா தி லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் நைட்ரிக் ஆசிட். அவுட் ரைஸ் என்ன லிசன் பண்ணுங்கள். லூயிஸ் ஆசிட்டுக்கு எப்படி லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் நைட்ரிக் ஆசிட் எப்படி ட்ரா பண்ணுறது? நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா HNO3. HNO3. ஓகே, இப்போ ஹைட்ரஜனை பற்றி பிரச்சனை கிடையாது, லாஸ்ட்டில் போட்டுருணும். ஏன்னா அட்டாமிக் நம்பர் 1 தான். ஸோ NO அப்போ 2 பேர் கம்பேர் பண்ணுறோம். யார் லெஸ் எலக்ட்ரானேட்டிவிட்டியோ அவங்க தான் ஃபஸ்ட்டு எழுதணும். யார் லெஸ் நைட்ரஜன் தான் லெஸ் எலக்ட்ரானேட்டிவிட்டி. லெஃப்ட் டு ரைட் எலக்ட்ரானேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். நைட்ரஜன் இவருங்க பீரியட் டேபிளில் பாருங்கள், எலக்ட்ரானேட்டிவிட்டி இன்க்ரீசஸ் ஃபஸ்ட்டு பீரியடில், செகண்ட் பீரியடில் பாருங்கள். அதில் வந்து நைட்ரஜனுக்கு அடுத்து ஆக்சிஜன் வரும், ஆக்சிஜனுக்கு அடுத்து தான் ஃப்ளூரின் வரும். ஸோ அப்போ லெஸ் நைட்ரஜன் தான், அதை ஃபஸ்ட்டு எழுதிடணும். ஒரே ஒரு என்ட்ரு. ஹவு மெனி ஆக்சிஜன்? 3 ஆக்சிஜன் இருக்குது. மேலே பாருங்கள் 1 2 3. இந்த ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு ஹைட்ரஜன் வந்து எங்கே வேணால் போட்டுக்கலாம். இந்த சைடு போட்டுக்கலாம். ஓ கூட இருக்கணும். இந்த சைடு போடலாம், லெஃப்ட் சைடு ரைட் சைடு. ஆனால் ஓ கூட பாண்டாகவே போட்டுக்கணும். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உங்கள் புக்கில் எப்படி போட்டிருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே வரும் போட்டிருக்காங்க. சென்டரில் என் போட்டோம், சென்டரில் என்ன சுற்றி ஒரு 3 ஓ போட்டோமா? இந்த ஓ கூட இங்கே கட்சி போடலாம், இல்லை இங்கே கட்சி போடலாம், இல்லை கீழே ஓ கூட ஹெச் வரவே போட்டுருக்கணும். ஸோ இதுதான் ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஹெச் எப்போதுமே லோயஸ்ட்டு லாஸ்ட்டாக தான் இருக்கணும். என்னையும் ஆக்சிஜன் கம்பேர் பண்ணுற யார் லெஸ் எலக்ட்ரானேட்டிவிட்டா? நைட்ரஜன் லெஸ் எலக்ட்ரானேட்டிவிட்டி. அந்த ரூல் கூட சொல்லியிருக்கோம். லெஸ் எலக்ட்ரானேட்டிவிட்டி தான் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். லெஸ் எலக்ட்ரானேட்டிவ் எலிமெண்ட்ஸ் சுட் பி பிளேஸ்ட் அட் த சென்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஆக்சிஜன், அதுக்கு அடுத்து ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். மேலே போகலாம் இல்லை கீழே போகலாம், நோ ப்ராப்ளம். 3 ஆக்சிஜன். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த ஆக்சிஜனை இங்கே தான் போடணும் அவசியம் கிடையாது. ஸோ மேலே கூட போட்டுக்கலாம். ஸோ கரெக்டாக என்ன செய்யலாம்? எண்ணு லிசன் பண்ணுங்கள். எண்ணு, ஒரு ஓ, 2O, 3O, ஒரு ஹைட்ரஜன் போட்டுட்டிங்க. இதோட டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆட் பண்ணணும். டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆட் பண்ணணும். ஹைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1, நல்லா தெரிஞ்சுங்க. ஒரே ஒரு ஹைட்ரஜனுக்கு 1. அடுத்தது நைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. எப்படி சார் 5ன்னு சொல்கிறீங்க? அட்டாமிக் நம்பர் 7. 1s2, 2s2, 2p3. இதுதான் சார் அட்டாமிக் நம்பர் 7 சார். இந்த 2s2pயில் முடியுது பாருங்கள், இதுதான் வந்து அவுட்டர் மோஸ்ட்னு சொல்லக்கூடிய, இதுதான் 5ன்னு சொல்லுவோம். ஸோ அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. ஆக்சிஜனுக்கு அடுத்து நம்ம 6 வாட்டர் கூட சொன்னோம் இல்லையா? அதோட அட்டாமிக் நம்பர் 8. அப்போ இது கூட என்ன வரும்? 2 வரும். 8னா என்ன வரும்? 7ஆ? இங்கே 2p4. அவ்வளோதான், 6 வந்துடும். அப்போ 6ன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன செய்யணும்? ஹைட்ரஜனுக்கு 1, நைட்ரஜனுக்கு வந்து என்னது 5 வேலன்ஸ் எலக்ட்ரான், ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 இருக்குது. இதெல்லாம் ப்ளஸ்ஸு 1 + 5 + 6 × 3. ஏன்னா 3 ஆக்சிஜன் இருக்குது பாருங்கள். 3 ஆக்சிஜன் இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். டோட்டல் ஆட் பண்ணோம்னா 1 + 5 + 18 = 24. டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் 24. டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் HNO3. ஹெச்சில் 1, எண்ணில் 1, ஒரே ஒரு 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஆக்சிஜனில் 3 ஆக்சிஜன் இருக்குது. வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்கிறேன். டோட்டலாக 24. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் எழுதணுமா? இப்போ எல்லா இடத்துலையும் சிங்கிள் பாண்ட் போட்டுடணும். H பாண்ட், O பாண்ட், N, O போட்டோமா? அப்படி 3 O நைட்ரஜன் சுற்றி போட்டுடணும். ஏதாவது காரணம் இல்லை H போட்டுடணும். அது N கூட இருக்க கூட O கூட பாண்ட் ஆகிற மாதிரி. இப்போ எல்லாத்துக்குமே எல்லா பெட்வீன் தி ஆட்டம் சிங்கிள், யூ கேன் ட்ரா தி சிங்கிள் பாண்ட். சிங்கிள் பாண்ட் மீன்ஸ் அட் ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான். இப்போ எத்தனை பாண்ட் ட்ரா பண்ணியிருக்கீங்க? 4 பாண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். 1 2 3 4 பாண்ட். இப்போ 4 பாண்ட்னா 8 எலக்ட்ரான் அர்த்தம். 4 பாண்ட்னா அர்த்தம் ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான். இப்போ 4 பாண்ட்னா 8 எலக்ட்ரான். அப்போ 24லேருந்து 8 என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணிக்க. 24லேருந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட் ரிமைனிங் எலக்ட்ரான். 24 வந்து ஒரு கோலன் பாண்டு பாண்ட் ஆயிடுச்சு. எத்தனை இருக்குது? 4 பாண்ட் பேர். 4 பாண்ட் பேர் போட்டோம். திஸ் இஸ் பாண்ட் பேர். ஸோ இப்போ 24 இருந்துச்சு, மொத்தமாக 24 இருந்துச்சு. அதில் 24ல் 8 மைனஸ் பண்ண 16 எலக்ட்ரான். இப்போ 16 எலக்ட்ரானை என்ன செஞ்சுக்கலாம்? லோன் பேரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்.
டிஸ்ட்ரிபியூட்டாக பண்ணணும். இப்போ என்னது ரிமைனிங் கூட 6 எலக்ட்ரான் ரிமைனிங் ஆட்டத்துக்கு கொடுத்துடணும். ஓகே, எங்கே செய்யணும்னா ஃப்ரம் தி மோஸ்ட் அல்டர்னேட்டிவ் ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணணும். இதில் மோஸ்ட் அல்டர்னேட்டிவ் ஆட்டம் ஆக்சிஜன். ஸோ இப்போ ஆக்சிஜன் ஷேர் பண்ணிக்கலாமா? இப்போ லிசன் பண்ணுங்கள். இப்போ ஆக்சிஜன் இப்போ எத்தனை ஆச்சு? 24ல் என்ன செஞ்சிட்டோம்? 8 சப்ஸ்டிட் பண்ணால் இப்போ 16 எலக்ட்ரான். இப்போ 16 எலக்ட்ரான் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆக்சிஜனை பாருங்கள், இது கூட எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இப்போ 1 2 3 4 5 6. இப்போ ஆக்சிஜன் சுற்றி 8 ஆயிடுச்சா? அப்போ இங்கே எத்தனை இருக்கணும்? 6 எலக்ட்ரான் போட்டிருக்கேன். 6 எலக்ட்ரான் எதுக்கு போட்டேன்? ஸோ நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனை ஃபஸ்ட்டு மோஸ்ட் அல்டர்னேட்டிவ் தான் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஏதாவது இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 16 எலக்ட்ரானை அவங்க மேலே டாட்டாக ரெப்ரசன்ட் பண்ணணும். டாட்டா வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும், எலக்ட்ரான் டாட்டா ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான். ஒரு பாண்டை 2 எலக்ட்ரான். ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கு நைட்ரஜன் கூட. அப்போ ஆக்சிஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து அது வந்து ஆக்டேட் 8 வரணும். ஆக்டேட் வந்து 8 வரணும். இப்போ 2 தான் இருக்குது. அப்போ இது எத்தனை இருக்குது? 6 இருந்துச்சுன்னா 8 ஆயிரும். ஓகே, இப்போ 8 இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதுக்கு 6 கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு 6 கொடுத்துடலாமா? 16ல் 6 போச்சு. மீது எத்தனை இருக்குது? 10 இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு ஒரு 6 கொடுத்துடும் இல்லையா? ஏன்னா அது ஒரே ஒரு 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கு. ஒரு பாண்டை 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கு ஆக்சிஜன். இப்போ டோட்டலாக ஆக்சிஜன் சுற்றி 8 எலக்ட்ரான் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த ஆக்சிஜன் பாருங்களேன், இந்த ஆக்சிஜன் எத்தனை ஷேர் பண்ணியிருக்கு பாருங்கள்? 4 கூட ஷேர் பண்ணியிருக்கு. இங்கே ஹைட்ரஜன் கூட 2, நைட்ரஜன் கூட 2 ஷேர் பண்ணியிருக்கு. ஒரு பாண்டை 2 எலக்ட்ரான். ஸோ அப்போ மீதம் ஓகே 2 போட்டுடலாமா? ஆக்சிஜன் மேலே 2 லோன் பேர் போட்டுடலாம். 2 வேணால் 4 8 ஆயிடுச்சு. இப்போ எத்தனை ஆயிடுச்சு? 6 6 12 16 எலக்ட்ரான் முடிஞ்சிச்சு. 16 எலக்ட்ரான்ஸ் முடிச்சிட்டோம். 16 எலக்ட்ரான் முடிச்சிட்டோம். இங்கே ஸோ இங்கே ஏன்னா இங்கே 2 பாண்டாக இருக்குது. இங்கே ஒரு பாண்டாக 2 எலக்ட்ரானு 2 இருக்குது. ஸோ அப்போ 8 வேணும்னா 6 போட்டுரும். 3 லோன் பேர் போட்டோம். ஸோ இங்கே 2 பாண்ட் 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணி 6 போச்சு. ஸோ இங்கே 2 பாண்ட் ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ 4 எலக்ட்ரானா மீதம் 4 எலக்ட்ரான் போட்டாச்சு. மீதம் கரெக்டாக 16 எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு. 16 எலக்ட்ரான் ஃபில் ஆச்சு. இப்போ ஹைட்ரஜன் வந்து 2 தான் 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணுவோம். ஆக்சிஜன் சுற்றி 8 எலக்ட்ரான் இருக்குது. இந்த ஆக்சிஜன் சுற்றி 8 எலக்ட்ரான் இருக்குது. இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரான் சுற்றி 8 எலக்ட்ரான். ஆனால் நைட்ரஜனை சுற்றி பாருங்களையா? ஸோ இந்த நைட்ரஜனை சுற்றி பார்த்தா இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா ஒன்லி 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ 6 எலக்ட்ரான் தான் இருக்குது பாருங்கள். நைட்ரஜன் ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான். ஒரு மொத்தம் 3 பாண்ட் இருக்குது, 6 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ஆக்சிஜனுக்கு வந்து 8 ஆயிடுச்சு. என்ன செஞ்சுக்கலாம்? இப்போ அந்த பாண்டை என்ன செய்யணும்னா லிசன் பண்ணுங்கள். இப்படி போட்டோமா? இப்படி வந்துருச்சா? இந்த 6 எலக்ட்ரான் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6 8 6 12, இங்கே ஒரு 14. ஸோ 16 ஆயிடுச்சா? 16 ஃபில் பண்ணிட்டோம். 16 அரேஞ்ச் பண்ணிட்டோம். மொத்தம் 24. அதில் சிங்கிள் பாண்ட் 8 4 பாண்ட் இருந்துச்சு. மைனஸ் பண்ணால் 16 வந்துச்சு. அந்த 16ஐயும் ஃபஸ்ட்டு ஆக்சிஜனை ஃபில் பண்ணும். ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரான் ஃபில் பண்ணும். ஆக்சிஜனை சுற்றி 8 எலக்ட்ரான் வரணும். ஆல்ரெடி 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 6 போட்டால் 8 ஆயிடும். அதுமாதிரி எல்லா ஆக்சிஜனும் 8 வர மாதிரி ஃபில் பண்ணிட்டேன். இங்கே 6 போட்டாச்சு. இங்கே ஒன்று சேர்த்து 8 வந்துடும். ஸோ இங்கே 2 8 வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், இது சேர்த்து 8 வந்துடணும். எல்லாத்தையுமே ஆக்டேட்டை ஃபாலோ பண்ணிடணும். ஆனால் நைட்ரஜன் மட்டும் சாட்டிஸ்ஃபை தர் ஆக்டேட் 2 பேர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் த ஆக்சிஜன் ஆட்டம். இப்போ நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா லிசன் பண்ணுங்கள், 6 லோன் பேர் ஆன் த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன் த 2 டெர்மினல் ஆக்சிஜன். 2 டெர்மினல்லையும் ஆக்சிஜன் ஷேர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். 3 ஈச் சாட்டிஸ்ஃபை தர் ஆக்டேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 பேர் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு ஆக்சிஜன் ஆட்டத்தில். தட் இஸ் கனெக்டட் வித் ஹைட்ரஜன். ஆனால் ஆல் ஆட்டம் ஹேவ் ஆக்டேட், எல்லா ஆட்டமே ஆக்டேட் ஃபாலோ பண்ணணும். ஆனால் நைட்ரஜனுக்கு பாருங்கள், இங்கே எத்தனை இருக்குன்னா 6 தான் இருக்குது. அப்போ எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படுது? இன்னும் 2 பாண்ட் தேவைப்படுது. 2 எலக்ட்ரான் தேவைப்படுது நைட்ரஜனுக்கு. இங்கே பாருங்கள், நைட்ரஜன் சுற்றி தானே இருக்குது. இந்த பாண்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிக்கிட்ட பாண்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். 6 இருக்குது. இன்னும் எத்தனை தேவைப்படுது? 2 தேவைப்படுது. ஸோ அப்போ எங்கே ஒன்று இங்கே இருக்கக்கூடிய லோன் பேரை இங்கே பாண்டாக செட் பண்ணிடும். இந்த வந்துடுச்சு. ஹச் பாண்ட், ஓ பாண்ட், என் பாண்ட், டபுள் பாண்ட் ஓ, சிங்கிள் பாண்ட் ஓன்னு போட்டுரும். இங்கே ஆக்சிஜன் மேலே 2 லோன் பேர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஆக்சிஜன் மேலே 3 லோன் பேர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே 2 லோன் பேர் தான் இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு லோன் பேர் தான் பாண்டாக வந்துருச்சுல. இப்போ பாரு வந்த பாருங்க 8 இருக்கான்னு பாருங்கள். ஆக்சிஜன் 8 இருக்குன்னு பாருங்கள். அதை இப்போ இங்கே 4 2 லோன் பேர். இப்போ நைட்ரஜன் சுற்றி பாருங்கள் 8 இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த ஆக்சிஜன் சுற்றி 8 இருக்கான்னு பாருங்கள். 2 பாண்டுனா 4 எலக்ட்ரான், இங்கே 2. ஸோ இங்கே ஒரு 4 8 இருக்கா? ஸோ இந்த ஆக்சிஜன்லேயும் பாருங்கள் 8 எலக்ட்ரான். இது ஷேர் பண்ணியிருக்க எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணிக்கணும். ஷேர் பண்ண எலக்ட்ரானையும் ஷேர் பண்ண நைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் வந்து இப்போ யார் கூட ஷேர் பண்ணியிருக்கா? இப்போ இந்த லோன் பேர் வந்து இங்கே கொடுத்து ஒரு பாண்டாயிரும். ஒரு பாண்டை 2 எலக்ட்ரான். அப்போ நைட்ரஜன் ஷேர் பண்ணிக்கிது, ஆக்சிஜன் ஷேர் பண்ணிக்கிது இல்லையா? தட் இஸ் கோலன் பாண்டு தானே. ஸோ இப்படி பாண்டாயிருக்கலாம். ஸோ இப்படி தான் போடணும் அவசியம் கிடையாது. ஹச்
பாண்ட் ஓ, டபுள் பாண்ட் ஓ, என் சிங்கிள் பாண்ட் ஓ, 6 லோன் பேர் இருக்கணும், 3 லோன் பேர் இருக்கணும். கீழே கூட டபுள் பாண்ட் போட்டு 2 லோன் பேர் போட்டுக்கலாம். அது 3 லோன் பேரில் ஒரு லோன் பேர் என்ன செய்யணும், இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு லேனை ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஷிஃப்ட் பண்ண பிறகு அங்கே 8 வரணும். அங்கே ஷிஃப்ட் பண்ணது பிறகு ஷேர் பண்ணதுக்கு பிறகு ஆஃப்டர் ஷேரிங் 2 ஆட்டத்துக்கும் 8 வரணும். இப்போ பாருங்கள், இங்கேயும் இங்கே பாருங்கள் 8 இருக்கான்னு பாருங்கள். 2 4 ஒரு 2 பாண்டுனா 4 எலக்ட்ரான்ஸ், 4 எலக்ட்ரான் 2 லோன் பேர் 8 ஆச்சா. ஸோ இப்போ நைட்ரஜனே கன்சிடர் பண்ணி பாருங்கள், 8 வருதான் பாருங்கள், 8 வரணும். இந்த இதையும் ஷேர் பண்ணி பாருங்கள், 8 வரும். ஸோ இதுலேயும் ஷேர் பண்ணி பாருங்கள், 8 வரும். ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஹைட்ரஜன் மட்டும் 1 வரும், 2 எலக்ட்ரான் மட்டும் வரும். இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கும், இங்கே 8 எலக்ட்ரான் இருக்கும், இங்கே 8 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதில் 8 எலக்ட்ரான் இருக்கும். எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணும்போது கரெக்டாக 8 வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். 8 வர மாரி அரேஞ்ச் பண்ணணும். இதுதான் அந்த ரூல். இந்த ஸ்ட்ரக்சரை இப்படி தான் ட்ரா பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுமாரி எல்லாத்துக்குமே SO3 இப்போ சைட்டாக இப்போ SO3 எப்படி ட்ரா பண்ணுவேன், எது லெஸ் எலக்ட்ரானிட்டி அப்படின்னா எஸ் தான் லெஸ் எலக்ட்ரானிட்டி, அது சென்டரில் எழுதிக்கணும். 3 O 1 2 3 போட்டுரு இல்லையா. எல்லாத்துக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆட் பண்ணும். டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு வந்து 6 தான், சல்ஃபருக்கு 6 தான், 24 டோட்டலாக 24 எல்லாத்தையும் ஆட் பண்ணும். எல்லாத்துக்குமே 6 தான். 4 × 6 24 ஆச்சா. 24 சிங்கிள் பாண்ட் ட்ரா பண்ணிடு. ட்ரா பண்ணிட்டா எத்தனை ஆயிடுச்சு, 6 போச்சுன்னா மீதம் 18 இருக்கா. ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான், 3 பாண்ட் போட்டோம். பிட்வீன் எல்லாத்துக்கும் சிங்கிள் பாண்ட் ட்ரா பண்ணிடணும். மீது 18 இருக்கா. இப்போ எல்லாத்துக்கும் இங்கே இப்போ ஆக்சிஜன் சுற்றி என்னது ஆக்டெட் வரணும். ஆக்சிஜன் எத்தனை பாண்ட் ஷேர் பண்ணியிருக்குது, 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கு. எத்தனை வேணும், ஆக்சிஜன் 8ஆக மாறணும். எல்லாமே 2 எல்லாமே 8ஆக மாறணும். டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ 8 ஆயிடுச்சா. ஸோ அப்போ இதுக்கு 2 போட்டால் 8 ஆயிரமா பாருங்க. 2 பாண்டு 3 லோன் பேர் 8 ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே இப்போ எல்லாம் 18 ஃபில் ஆயிடுச்சா பாருங்கள். 18 முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ ஆக்சிஜன் 8 இருக்குது, இந்த ஆக்சிஜன் 8 இருக்குது, இந்த ஆக்சிஜனுக்கு 8 இருக்குது. பட் ஆனால் சல்ஃபர் எத்தனை இருக்குது, 6 தான் இருக்குது. எத்தனை தேவைப்படுது, 2 தேவைப்படும். இன்னும் 2 தேவைப்படுது. அது 2 வந்து எங்கேருந்து வேணால் ஷிஃப்ட் பண்ணிக்க. இப்போ இங்கேருந்து கூட கொண்டு போய்க்கலாம். ஸோ வந்துட்டால் டபுள் பாண்டாக மாறிடும். O டபுள் பாண்ட், S சிங்கிள் பாண்ட் O, இங்கே சிங்கிள் பாண்ட் ஓன்னு இருக்கும். ஸோ இப்போ இங்கே 2 லோன் பேர் தான் இருக்கும், இங்கெல்லாம் 3 லோன் பேர் இருக்கும். புரியுதா. இந்த பாருங்க ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த டபுள் பாண்ட் எங்கே வேணாலும் இருக்கலாம். பட் டபுள் பாண்ட் ஆகிட்டா அங்கே என்னது, இங்கே லோன் பேர் ஷிஃப்ட் ஆகணும். அப்போ 8 வரணும், அவ்வளோ தான். ஸோ இந்த செட் ட்ரா பண்ணானது O டபுள் பாண்டு, S சிங்கிள் பாண்டு O. ஸோ சிங்கிள் பாண்ட் O. இப்போ சிங்கிள் பாண்டாக தான் 6 எலக்ட்ரான் இருக்கும். இங்கே 2 பாண்ட்னா 2 லோன் பேர் தான் இருக்கும். இங்கே ஒரு பாண்ட்னா 3 லோன் பேர் இருக்கணும். மொத்தம் 8 எலக்ட்ரான் இருக்கணும். ஆக்சிஜன் சுற்றி இங்கே பாருங்கள், இதில் 8 எலக்ட்ரான் இருக்கும். இதில் 8 எலக்ட்ரான் இருக்கணும். ஷேர் பண்ணது பிறகு இதுலேயே 8 எலக்ட்ரான் இருக்கணும். ஸோ இதுக்கும் 8 எலக்ட்ரான் இருக்கும். டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதேமாரி எல்லாத்துக்குமே ட்ரா பண்ணி பாருங்கள். இதில் உள்ள எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் உள்ள மீத்தேன் எல்லாத்துக்குமே ட்ரா பண்ணி இதுமாரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. N2O5 இன்னும் ஈஸியாக ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஈஸியாக புரியுற மாதிரி.